ஹலோ, இஸ் இட் 86704? சரோஜா இருக்காங்களா? ஹலோ, யாரு? ஏய், நான் பாபு. ஓ பாபுவா? நான் சரோ பேசுறேன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. ஆமா, எனக்கு இங்க ராஜ மரியாதையே நடக்குது. ஏன் நடக்காது? அந்த அம்மாவுக்கு மகளா நடிச்சா உன் காதலனோட எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னது சரியா போச்சுல்ல? நடிக்கிறது ஒழுங்கா நடிமா. அப்புறம் அந்த அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அதுல நான் தான் உங்க மகன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஹலோ. அப்ப நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆசைப்பட்ட காதல் நீ அடைஞ்சு லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கும் சொந்தக்காரி ஆக போற. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஆனா அப்பப்போ எனக்கு வயித்த கலக்குது இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வரும்போதுதான். அவ பாக்குற பார்வையில பெர்மனண்டாவே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா பார்த்துட்டு மேல போயிட்டாங்க. அவள நீ தைரியமா இரு, அவளை நானே பாத்துக்கிறேன். இப்ப நீ போனை கட் பண்ணிடு, அப்புறமா நானே போன் பண்றேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் பாபு. என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசியாச்சா? நீ என்ன சொன்ன, அவ என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன், அவ என்ன சொன்னாங்கறத ஒரு வரி விடாம போன்ல ஒட்டு கேட்டியே, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு தெரியாதே. அதான். அப்போ அத உன் அபூர்வ சகோதரனையே கேட்டு தெரிஞ்சுக்க. இவளுடைய அப்பனையும் நாயையும் நம்ம அடைச்சு வைக்கலன்னா இந்நேரம் நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு அவ ஆட்டி இருப்பா. நிர்மலா, என்னுடைய 3 குழந்தைங்களையும் நான் சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டேன். அதுல ஒருத்தி இப்ப கிடைச்சதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆனா சரோஜா உங்க மகதாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அவளை பார்க்கும்போது என் மனசு சொல்லுது அவதான் என் மகன். அதுதான் ஆதாரம். கொதிச்சுக்கிட்டு இருந்த என் ரத்தத்துல ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கே, அதுதான் ஆதாரம். மேடையில அவளை நான் முதல்ல பார்த்தப்போ என் கணவரையே பாக்குறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டதே, அதுதான் ஆதாரம். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நானும் சின்ன வயசுலயே தாயை பிரிஞ்சவன். உங்களை பார்க்கும் போதும் உங்களோட பழகும் போதும் இழந்து போன தாயை நான் உங்கள பாக்குறேன். அதனால நான் உங்க மகளாயிட முடியுமா? நிர்மலா, சரோஜாவை பார்க்கும்போது ஏற்படுற பாச உணர்வுதான் உன்னை பாக்குற ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏற்படுது. ஆனா பாத்தீங்களா, பெரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவதான் உங்க மகன் உடனே முடிவுக்கு வராதீங்க. நீ பெண்ணா இருந்தாலும் போலீஸ் துறையை சேர்ந்தவன். எதுவுமே ஆதாரபூர்வமா இருந்தா தான் உன் மனசு ஏத்துக்கும். நிர்மலா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி? இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அந்த பாபுவும் முக்கியமான விருந்தாளிகளும் வர்றாங்க. அவங்க முன்னாடியே உன் சந்தேகத்தை தீர்க்கிறேன். என்னமா சொல்றீங்க? என்னுடைய 3 பொண்ணுங்களுக்கும் உடம்புல ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. உடம்புல ஏதோ அடையாளம் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அடையாளம்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது?